கௌசல்யே தன்யளை ராம பிராதः சஞ்சய வேளையை ஏழ்வுதை நரசார்தூல மாழ்புதான்ஹித கர்மமம் ஏழ்வுதேழ்வுது கோவிந்த ஏழ்வுதை கருடத்வஜ ஏழ்வுதை கமலாகாந்த மாடை த்ரைலோக்ய மங்களம். டீமா 10 ரூபாண்ணே. இந்தாம்மா. ஆஹா, மீனாட்சக்கா செய்யற பொங்கல் மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காது. இதோட 2 பிளேட் சாப்பிட்டேன். ஆஹா, என்ன டேஸ்டா இருக்கு. இது மீனாட்சி அக்கா செஞ்ச பொங்கல் இல்ல, அவங்க மகா என் பட்டுக்குட்டி யமுனா செஞ்ச பொங்கல். அம்மாவோட கைப்பக்குவம் பொண்ணுக்கும் வந்துருச்சா? என்ன சாப்பிடுறியா? இட்லி பூரி இட்லியா? சாம்பார் கொடுமா. ஐட்டம் ஒவ்வொன்றும் சூப்பரா இருக்கு. பாப்பா, பொங்கல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. 2 பொங்கலும் ஒரு வடை. எவ்வளவுமாச்சு? 350 ரூபாண்ணே. 350 ரூபாயா? என்னமா சொல்ற? பழைய பாக்கி சேர்த்துனே. பழைய பாக்கியா? இருக்கும் இருக்கும், மறந்துட்டேன். அப்படியே இதையும் பழைய அக்கவுண்ட்லயே சேர்த்துக்கம்மா. பெரியவ சமையல்ல கெட்டிக்காரினா, சின்ன பொண்ணு நீ கணக்க பயங்கர கெட்டிக்காரிமா. அப்போ நடுவுல பிறந்திருக்காளே ஒருத்தி, அவ இதுல கெட்டிக்காரி. போக போக உனக்கே தெரியும், இவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க? குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்க, ரொம்ப தாகமா இருக்கு. சரி 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 சரி, கை தவறிடுச்சோ? ஐயோ, தண்ணி மேல கொட்டிருச்சே. நான் வேணா தொடச்சு விடட்டா? யமுனா, நீ போய் டிஃபன் எடுத்து வை, நான் தொடச்சிக்கிறேன். ஐய, இது என்ன இப்படி இருக்கு? எல்லாம் ஆறி போச்சே. எதுவும் சூடா இல்லையா? எல்லாமே சூடா தானே இருக்கு. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீயே வந்து தொட்டு பாரு. வா 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 வா. அட வாமா.
பாருமா. ம். நீ இப்ப என்ன பண்ற? உள்ள போய் சூடா சாம்பார் கொண்டு வர. போ 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 போ. போமா செல்லம். போ 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 போ. ம். ம். ஐயோ, அம்மா, எரியுது. ஏண்டா சூடா வேணும் சூடா வேணும்னு கேட்டியே, இது போதுமா? இன்னும் சூடா வேணுமா? கரடி வித்த தெரிஞ்சவன் எடறி விழுந்ததையும் வித்தனானா? வெளியில அப்படி சொல்லிக்க, இல்லனா அசிங்கம் உனக்கு தான். சாரி நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கை தவறி கொட்டிடுச்சு. உட்காருங்கண்ணே, நீங்க உட்காருங்க. வாங்க சார், நீங்க வாங்க சார், நான் தொடச்சு விடுறேன். வாங்க சார், வாங்க வாங்க. ஐயோ சக்தி, ஐயோ, எரியுது. என்னடி பண்ற? இல்லம்மா, இவன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சரியான பாடம் கத்து தரணும். இல்லனா தினம் ஒருத்தன் இந்த மாதிரி வந்துகிட்டே இருப்பான். டேய், இது பொண்ணுங்க நடத்துற மீனாட்சி மிஸ். என்ன வேணா செய்யலாம், கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா? இந்த கைக்கு பரிமாறவும் தெரியும், இழுத்து வச்சு 4 போடவும் தெரியும். ஐபிசி செக்ஷன் 294ல உன்னை உள்ள தூக்கி வச்சேன்னு வையேன், மினிமம் 3 மாசம் நீ களி திங்க வேண்டியதுதான். கேட்டியே, சுட சுட வேணும்னு. இல்ல, கேட்க மாட்டேன். மணி அடிச்சா சுட சுட கிடைக்கும். உள்ள போறியா? ஐயோ, உன் காலை புடிச்சு கேக்குறேக்கா, தப்பு பண்ணிட்டேக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. அக்கா வேணாக்கா, நான் புள்ள குட்டிக்காரக்கா. குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு தகுதி வேணும். உன் பொண்டாட்டி பிள்ளைங்க வாழ்க்கைய சீரழிச்சிடாத, புரியுதா? ஓடு. இருப்பா இருப்பா இருப்பா. இந்த முகத்தை கழுவு, நல்லா கழுவு. அக்கா, நீ பண்ணதுதான்க்கா சரி. அக்கா அக்கா, நான் சாப்பிட்டதுக்கு காசுக்கா. முதல்ல நீ இருந்து போ. இங்க கூட போயா. ஐயோ, என்னடி இதெல்லாம்? சாப்பிட வந்தவங்க கிட்ட இப்படி என்ன? உனக்கு இதெல்லாம் புரியாது, விடு. என்ன சில்லு குட்டி, அபிஷேகம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. ஒன்றை சொல்லணும். அட பாக்கா, 1000 கலர் நெல்லுக்கு ஒரு அந்தி பூச்சி. இந்த பூச்சியெல்லாம் அப்பவே நசிக்கிறணும். எங்க சில்லு குட்டி கரெக்டா தானே செஞ்சிருக்கு. இப்ப கோயில் பூசாரி போன் பண்ணாரு. நீ உன் கையால அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி கொடுக்கணுமா. அங்க இருக்கிற எல்லாருக்கும் உன் கையால தான் பிரசாதமும் கொடுக்கணுமா. நானா? நீதான் பிரசாதம் கோயில்ல ஏற்பாடு பண்ணணும். கோயில்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. எல்லாருக்கும் போஜனம் ரெடியாச்சோ? கடவுளே, அட கடவுளே, என்ன கொடுமை இதெல்லாம்! என்னடாப்பா பீடியை குடிச்சுட்டு இருக்கே? ஈஸ்வரா, நீ அதை விட பீடியை குடிச்சிட்டு தண்ணி வேற போட்டுட்டு இருக்கியா? அபச்சாரம் என்னென்னமோ நடக்கிறது. இங்க இருக்கிறவா எல்லாரும் செருப்பு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கா இல்லையா? ஈஸ்வரா, என்னடா நடக்குது இங்க? அம்பாளுக்கு பிரசாதம் பண்ற இடம் இல்லையா? புனிதத்தை கெடுத்துட்டு என்னடா பண்றீங்க நீங்க எல்லாம்? சுவாமி பிரசாதம் ரொம்ப புனிதமானது, அதை எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா? இது சரிப்பட்டு வராது. சாமி பிரசாதத்தை பக்தியோட அர்ப்பணிப்போட பண்ணணும். இதுக்கு மீனாட்சி தான் சரியான ஆளு. அதெல்லாம் அதை சரியா பண்ணுங்க. சொன்னேன், அதான் சரி. சாமிக்கு யார் பிரசாதம் செய்யறாங்களோ அவங்க தானே தேர் இழுக்கணும். அதான முறை. ஆமா ஆமா.
சங்கிலி சொல்லுக்கா. நெய்வேத்தியம் ஆன உடனே இந்த கோவில் தேர முதல்ல இழுக்க போறது இந்த புஷ்பாதான்னு எல்லார்கிட்டயும் மைக்ல சத்தமா சொல்லுடா. அவ்வளவுதானக்கா. இப்ப பாரு. போ போய் சொல்லு. லஞ்சம் கொடுத்து பணத்தை தண்ணியா செலவழிச்சு இவ்வளவு ஆடம்பரம் பண்ணி இப்ப மைக்ல வேற சொல்லணுமா? இதெல்லாம் தேவையா புஷ்பா? கண்டிப்பா தேவை. இது ஆடம்பரம் இல்ல, அதிகாரம். நானும் நீயும் எவ்வளவு வேணா சந்தோஷமா இருந்தாலும் இந்த ஊருக்கண்ண பொறுத்த வரைக்கும் நான் 2வது பொண்டாட்டி தானே. அது மாறணும்னா எல்லா இடத்துலயும் என் பேரு கேட்கணும். அதுக்குதான் இதெல்லாம். இருந்தாலும் யோ 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 அதிகாரம் இருந்தாதான் மரியாதையே. அத நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. ராகு காலத்துக்கு முன்னாடி பிரசாதத்தை எல்லாம் தயார் பண்ணி கோயில்ல கொண்டு வந்து வச்சாகணும். மீனாட்சி அம்மாவால இதெல்லாம் முடியுமா? இவங்கெல்லாம் சாமிக்காக செய்யற பிரசாதத்துல கூட லாபம் பாக்குறவங்க. ஆனா அந்த மீனாட்சி தான் தினம் செய்யற சமையல்லையே சாமிய பாக்குறவ. கடவுளோட ஆசீர்வாதம் என்னைக்கும் அந்த மீனாட்சிக்கு உண்டு. கண்டிப்பா அவளால வர முடியும். அக்கா அக்கா அக்கா. என்னடா? பூசாரிக்கும் நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனை ஆகி கான்ட்ராக்ட் நம்ம கைவிட்டு போயிடுச்சுக்கா. என்னடா சொல்ற? கான்ட்ராக்ட் கைவிட்டு போச்சா? யார் கைக்கு போச்சுடா? அது கேக்குறேன்ல, யார் கைக்கு போச்சு? மீனாட்சி கைக்கு போயிருச்சுக்கா. என்ன பேர் சொன்ன? அக்கா மீனாட்சி கைக்கு போயிருச்சுக்கா. இன்னொரு தடவை இந்த பேரு என் காதுல விழக்கூடாது. டே சங்கிலி, என்னடா சொல்றான் இவன்? என்ன சொல்றான் அவன்? என்ன சொல்றான் சொல்லு. இது நிஜமா? அவன் சொல்றது உண்மையா? சொல்லு. எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க. விடு விடு. என் வாழ்க்கையில இப்படி நான் 2வது இடத்துல நிக்கிறதுக்கு காரணம் அந்த மீனாட்சி. இப்ப இருக்கிற இடத்தையும் அவ பிடிக்கிறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இத பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, அவ செஞ்ச பிரசாதம் இந்த கோவிலுக்கு வரவே கூடாது. வரக்கூடாது, வரவே கூடாது. அவ்வளவுதான். சங்கிலி போடா. மீனாட்சி அக்கா. என்னக்கா? ராகு காலத்துக்குள்ள பிரசாதத்தை அனுப்ப சொல்லிருந்தாங்க. ராகு காலத்துக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. ஆட்டோ இன்னும் வரலையே. அவனுக்கு போனை போடு. இரு பண்றேன். பாரு, பூசாரியே கரெக்டா போன் அடிச்சிட்டாரு. கொடு. சாமி. என்ன மீனாட்சி, கிளம்பியாச்சா? ரெடி ஆயிடுச்சு சாமி. ஆட்டோக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னது? ஆட்டோவே வரலையா? சாமி, என்னன்னு தெரியல. இனிமே இங்க பிரசாதம் வரணும்னா அந்த அம்மனே கொண்டு வந்தாதான் உண்டு. என்னம்மா சோதனை இது? வா சக்தி, என்ன நடந்துச்சு? ஐயோ அதெல்லாம் விடுமா. சந்தக்கா அந்த பிரசாதத்தெல்லாம் ஏத்து. ஏத்திடுவோம். பார்த்து தூக்கிடு. கொடுக்கா, நீ எதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு வர?
என்னது மெஸ்ல இருந்து ஆட்டோ கிளம்பிருச்சா? ஏய் என்னடா பண்றானுங்க உன் பசங்க? என்ன ஆனாலும் சரி அந்த ஆட்டோ இந்த கோயிலுக்கு வந்துடவே கூடாது. போடுற போன. என்னது? என்னாச்சு உங்களுக்கு? எப்பா அடிச்சுக்காதீங்கப்பா, சொன்னா கேளுங்க, சண்டை போடாதீங்கப்பா. எனக்கா நேரம் ஆயிடுச்சு, சண்டை போட்டுட்டு கிடக்காங்க. இரு இரு. விட மாட்டேன். மீனாட்சிக்கா அங்கே எங்க போற? இங்க வாடி. சாந்தா, என்ன இது? போறது ராகுகாலம் முடியறதுக்கு முன்னாடி போகணுமே. இவங்க வேற வழியை விட மாட்டேங்கிறாங்க. தள்ளுங்க. ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க? சொல்றத கேளுங்க. பிரசாதத்தை நேரத்துக்கு கோயிலுக்கு கொண்டு போகணும். கோவில வந்து இப்படியா சண்டை வழி விடுங்க. ஐயோ தம்பி, அடிச்சுக்காதீங்கப்பா. சொன்னா கேளுங்கப்பா. வழி விடுங்கப்பா. சொல்றத கேளுங்க. இவ ஒருத்தி. இப்ப என்னடி பண்றது? அம்மா நீ முதல்ல வண்டியில ஏறு. அந்த பக்கமா போயிடலாமா? சரி போலாம் வா. சரிங்கண்ணா, பண்ணிடலாண்ணா. எல்லாம் பக்கவா செட் பண்ணி வச்சிருக்கேண்ணா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த ரூட்ல தானே வந்து ஆகணும். வந்த உடனே பிளாக் பண்ணிடுறேன். ஆட்டோ ஒருத்தர் ரெடியா இரு. போறா. போடுற அந்த கட்டை. ஏய் போடா. நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுவும் மிஸ் ஆகாது. அக்கா இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. டென்ஷன் ஆகாத. அவ வர சான்ஸே கிடையாது. கோயில் வந்துருச்சு. மீனாட்சிக்கா வண்டி வருது. எல்லாம் வழி விடு, வழி விடு. ஏய் நம்ம மீனாட்சியை பாரு. உற்சவமூர்த்திய சப்பரத்துல தூக்கிட்டு வர மாதிரி எப்படி வரா பாரு. மீனாட்சினா மீனாட்சி தான். என்ன யாரும் தொடாதீங்க. சாமிக்கு நெய்வேத்தியம் ஆகிற வரைக்கும் யாரும் தொடக்கூடாது. மீனாட்சி அம்மா, நீங்களும் உங்க பொண்ணுங்களும் தான் இந்த பிரசாதத்தை சாமி சன்னதிக்கு எடுத்துட்டு போனோம். சரியான டயத்துக்கு பிரசாதத்தை எடுத்துட்டு வந்து எங்க மரியாதையை காப்பாத்திட்டேன். ராகு காலத்துக்கு முன்னாடி நைவேத்தியம் பண்ணி ஆகணும். சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. சக்தி பாபா எடுத்து வைக்கலாம். ஓம் சக்தி பராசக்தி. அம்மா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி.
மீனாட்சி ஆரத்தி எடுத்துக்கோங்க. மீனாட்சி, அடுத்த வாரம் என் வீட்டுல பூஜை வச்சிருக்க. உன் 3 பொண்ணுங்களையும் அழைச்சிட்டு வந்துருமா. பண்பாடுனா இதுதான் பண்பாடு. மீனாட்சியை விட்டுட்டு போனவன் இன்னைக்கு நல்லா இருக்கான்னா அதுக்கு இந்த அம்மாவோட நல்ல மனசுதான் காரணம். பக்த கொடிகள் எல்லாருமே இருந்து பிரசாதம் வாங்கிட்டு போகணும். இந்த புஷ்பாவோட வயித்தறிச்சல கொட்டிக்கிறியா மீனாட்சி? விட மாட்டேன். பொண்ண, உன் வீட்ட, உன் கழுத்துல தொங்குற தாலிய எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு உன்னை இந்த ஊரை விட்டு ஓட வைக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். சரியான நேரத்துல பிரசாதத்தை கொண்டு வந்து அசத்தின நம்ம ஊரு தங்க மீனாட்சி பிரசாதம் தர போறாங்க. எல்லாரும் வந்து பிரசாதத்தை வாங்கிக்கங்க. வேற அக்கா, நீ என்னதான் பண்ணாலும் அவதான் முத, நீ ரெண்டாவது தான் அக்கா. நில்லுங்க, நில்லுங்க. ஏங்க, தெரியாம தான் கேக்குறேன். கோவில் வாசல்ல செருப்பை கழட்டி விடும்போதே உங்க மானம் மரியாதை எல்லாத்தையும் செருப்போடயே கழட்டி விட்டுட்டீங்களா என்ன? இவ்ளோ நேரம் பூஜை நடந்ததே, அதெல்லாம் எதுக்கு? நம்ம ஊரு நல்லா இருக்கணும், நம்ம ஜனங்க நல்லா இருக்கணும், குறிப்பா சுமங்கலி பொண்ணுங்க புருஷனோட சுகமா வாழணுங்கிறதுக்காக தானே. 14 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர திருவிழா இது. அப்படிப்பட்ட திருவிழாவுக்கு வந்துட்டு 14 வருஷம் புருஷன் கூட வாழாதவ இவ. இவ கையால போய் நீங்க பிரசாதம் வாங்கி திங்கணும்னு நினைக்கிறீங்களே? வேண்டாம் வேண்டாம். இவ கையால பிரசாதம் வாங்கி தின்னீங்கன்னா ஊருக்கு நடக்க கூடாததெல்லாம் நடந்து எல்லாரும் போய் சேர வேண்டியதுதான். அவ என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும். கோவில்ல வச்சு இதெல்லாம் வேண்டாமா? யாருக்கெல்லாம் இவள மாதிரி புருஷன் இல்லாம வாழா வெட்டியா வாழணும்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் போய் அவ கையாலேயே பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க. போங்க. வாயா, நில்ல. சக்தி, நீ சும்மா இரு. பதினாலு வருஷம் புருஷன் கூட வாழாதவன்னு சொன்னியே, புருஷனை விட்டு ஓடி வந்தது எங்க அம்மா இல்ல. எங்க அம்மாவை விட்டு ஓடி போனது உன் புருஷனை சொல்லிக்கிறவன். அவனை கேளு. உங்க அம்மாட்ட போய் சொல்லு, இனிமே நான் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? செருப்போடு சேர்த்து உங்க மானம் மரியாதையையும் விட்டுட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டாங்கல்ல. இல்ல, விட்டுட்டு வந்தது அதிகாரத்தையும் சுயநலத்தையும்னு
இவங்களுக்கு உரைக்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுங்க. அந்த ரெண்டையும் தலைக்கு மேல ஏத்திக்கிட்டு அலையறவங்களுக்கு சாமி பிரசாதம் கூட தப்பாதான் தெரியும். இதோ உள்ள உக்காந்திருக்காளே அம்மன், அவ என்ன புருஷன் கூடவா உக்காந்திருக்கா? ஆனா இவ்ளோ நேரம் நமஸ்காரம் பண்ணி அவகிட்ட வேண்டிக்கிட்டீங்கல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என் அம்மா அம்மன் மீனாட்சி அம்மனுக்கு சமம். புருஷன் விட்டுட்டு போனாலும் மான மரியாதையோட சுமங்கலியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எங்க அம்மா. இந்த வரம் யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் வந்து பிரசாதம் வாங்கிட்டு போங்க. வா போலாம். வாங்க. என்னையா என்ன பல்ல காட்டிக்கிட்டு நிக்கிற? வா. டாடி, நானும் போய் பிரசாதம் வாங்கிக்கவா? இப்ப சொல்றேன், வீட்டுக்கு வந்த சங்கரையும் மிச்சிரும். என்ன தேரை இழுத்துட வேண்டியதானே? அம்மனுக்கு யாரு பிரசாதம் படைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் மரியாதை. அவங்க தான் தேர் வடத்தை இழுத்து ஆரம்பிச்சு வைக்கணும். அப்படின்னா முதல் மரியாதை நம்ம மீனாட்சி அம்மாவுக்கு தான். ஐயோ சாமி, அவசரம்னு சொன்னீங்க, பிரசாதம் செஞ்சு கொடுத்தேன். பெரியவங்க நீங்கெல்லாம் இருக்கீங்களே, அப்புறம் என்ன? இல்ல மீனாட்சி அம்மா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது நம்ம கோயிலோட சம்பிரதாயம். நீ தான் பிரசாதம் கொடுத்திருக்க, நீ தான் தேர் இழுத்து ஆரம்பிச்சு வைக்கணும். அப்பதான் இந்த திருவிழா பரிபூரணமாகும். என்னப்பா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அம்மா, மரியாதையை தேடி நாம போக கூடாது, அது நம்மளை தேடி தானா வரணும். நீ ஜெயிச்சிட்டம்மா, வாமா தேர் இழுக்கலாம். சரி சரி, பிரசாதத்தை கொடுத்துட்டு வந்துடுறோம். அப்படியா? சரிம்மா. மீனாட்சி அம்மா, நீங்களே அம்பாளுக்கு காமிங்கோ. போலாமா புஷ்பா? விடியா? அவ என்னையே அவமானப்படுத்திட்டாள்ல. இவளும் இவ பொண்ணுங்களும் ஒரு வாய் சோத்துக்கு இல்லாம நடு தெருவுல நிக்கணும். செய்வேன். அப்படி நான் செய்யலனா
என் பேரு புஷ்பா இல்ல 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 இல்ல